அஞ்செழுத்தை அஞ்செழுத்தை சிவபெருமான் காதுல பிரணவ பொருளா சொன்னானா. அஞ்செழுத்து எது? நமச்சிவாய மந்திரத்தை தான் பிரணவ உட்பொருளாக முருகன் சிவபெருமான் காதில் சொன்னானாம். அருணகிரி சொல்றார். கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு வரும். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல புறத்தியுடன் வருவான். இதோட நிறுத்திடுவாங்க எல்லாரும், அடுத்த வரியை பார்க்கவே மாட்டாங்க. யாருக்கு வருவான்? நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல புறத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன, குருநாதன் யாரு? முருகன். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவ யோகிகளே, காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே. யார் சொன்னா? அருணகிரி சொன்னார். இப்ப சொல்லுங்க, அருணகிரி முருகனுக்கு கௌமாரத்தை தன்னாரா? கிடையாது. அருணகிரியுடைய பார்வையிலே முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன். அருணகிரி மட்டும் இல்ல, அருளாளர்கள் சொன்ன அத்தனையுமே அதான். நாம தான் என்ன பண்றோம்? முருகனை இப்படி, சிவனை அப்படி வச்சுட்டோம். ஆனா அவன் தாங்க இவன். இந்த சிவாஜி கணேசன் படம் பார்த்திருக்கீங்களா? அப்பா பிள்ளையா நடிப்பாரு. சிலருக்கு என்னன்னா, நான் சின்ன வயசுல யோசிச்சேன், அவருக்கு வந்து முடி நரைச்சிருக்கும், இவரு கொஞ்சம் எங்கா இருப்பாரு. நான் சின்ன வயசுல யோசிப்பேன், இவர் வேற அவர் வேறன்னு. வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, வேஷம் போட்டிருக்காங்கன்னு. அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் வேற இவன் வேறன்னு நினைக்கிறோம். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நமக்காக அந்த உருவத்தை காட்டினான். முருகப்பெருமான் தன்னை அழகாகவும் ஆறு முகமாகவும் கையில் வேலோடும் இந்த மயில் வாகனத்தோடும் நமக்கு ஏன் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, நாம பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு. உண்மையில் அவன் பரம்பொருள். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி சொல்றார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே, நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாய கதியே சொற்பரவேலே கருவூரில் பெருமாளேன். சிவம்தான் முருகன். அந்த செய்தியை இங்கே சொல்லத்தான் அடியேனுக்கு அந்த முருகப்பெருமான் அருள் புரிந்தார். என் தாய் அருணகிரிநாதன் அருளால் பேசி நிறைவு செய்தேன். எனக்கு இந்த நல்வாய்ப்பு அளித்த வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் குழுமத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, என் அடியார் பெருமக்களின் அனைத்து திருப்பாதங்களின் சரணம் தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.